இவர் பேர் பிரகாஷ். இவர் பிணங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர். ஒரு நாள் இவர் ஒரு பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக போய்கிட்டுருக்காரு. அவர் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் இதுதான். சொல்லப்போனால் அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜரே. ஒரு நாள் மழை வந்து இடி இடிச்சிட்ருக்கு. அன்றைக்கின்னு பார்த்து லேட் நைட் ஆகிடுச்சு இவருக்கு. அதனால் இவர் மட்டும் தனியாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியது இருந்தது. கரெக்டாக மார்ச் 14 அப்போது அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் யாருமே இருக்கலை. இவர் தனியாக போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவர் அவரோட யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாரு. அவர் அந்த பிணத்தை பார்த்த உடனே ஒரு மாதிரி பதட்டமாகிறாரு. இந்த நேரத்தில் இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் சரியாக வருமானு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அந்த உடல் பாகங்களை அவர் அழுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மெதுவாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பிணத்தோட தலையில் இருக்கிற கழுத்தை அறுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அப்போன்னு பார்த்து அந்த பிணம் கண் முழிச்சிடுது. அவர் பயத்தில் கத்தியை கீழே போட்டுடுறாரு. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னே ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த பிணத்தோட கண் மெதுவாக மூடிடுச்சு. இந்த போஸ்ட்மார்ட்டம் தொடரும்.